நன்மை தரக்கூடியது இந்த சட்டம் அப்படின்னா டெல்லியில ஏன் இவ்வளவு ஒரு கடுமையான ஒரு போராட்டம், திரும்ப பெற முடியாத அளவுக்கு ஒரு வீரியமான ஒரு போராட்டம் அங்க நடக்குது, எப்படி பாக்குறீங்க? எனக்கு ஒரு நிமிஷம் தொடர்ந்து டைம் கொடுத்தீங்கன்னா என்னுடைய பார்வையை நான் சொல்றேன். முதல்ல இத மற்றவர்கள் சொல்வது போல இந்த 3 சட்டம், இதுல எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் வச்சுட்டு மீதி 2 சட்டத்தையும் பார்ப்போம். இதுல எங்கேயுமே இது இந்த வழியா தான் நீங்க செய்தாகணும், கான்ட்ராக்ட் ஃபார்மிங் மூலமாக தான் செய்யணும் அப்படின்னு எங்கேயுமே ஒரு சட்டத்தில் மேண்டேட்டரி சட்டம் கிடையாது. இது ஒரு சாய்ஸ் கொடுக்குது, விவசாயிகளுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குது. கணபதி டக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு ஏதோ நாளைக்கு FCA மூட போறாங்கன்ட்டு. அந்த மாதிரிலாம் மூடலாம் முடியாது, மூடவும் மாட்டார்கள். இது சும்மா ஒரு பூச்சாண்டி காமிக்கிற வேலை. இன்னொன்னு, தமிழகம் தான் ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்ட எடுத்துட்டு வந்தாங்கன்றாங்க. அதுவும் தவறான தகவல். பஞ்சாப்ல இதே கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்ட் 2013 இருக்கு. இந்த அரசாங்கம் வரத்துக்கு முன்னாடில இருந்தே கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்ட் 2013 சொல்லிட்டு பஞ்சாப் மாநிலத்துல இந்த ப்ரொவிஷன்ஸ்ல ஒரு போர்ஷன் கூட மாற்றப்படவில்லை. இப்ப இருக்கிற சட்டத்திலிருந்து எந்த ஒரு ப்ரொவிஷன்ஸும் மாற்றப்படாத ஒரு சட்டம் இருந்திருக்கு. 7 வருஷமா நடந்துட்டு இருக்கு. 14 மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட 4 வருஷம் 2016 இந்த வரைவு சட்டத்தை எடுத்துட்டு சர்க்குலேஷன் கொடுத்தாங்க. 14 மாநிலங்கள்ல இந்த சட்டம் ஏற்கனவே இருக்கு. தமிழ்நாடு தான் கடைசியா வந்தது 2019. அதனால தகவல்களை வள்ளி தெளிச்சுட்டு போறாங்க. இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்ஷன் வருது. கணபதி அவர் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்க பதில சொல்லுங்க. ஓகே, அந்த பஞ்சாப்ல இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்ட் 2013 இருந்து இருக்கிற கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்ட்லயும் கூட எங்கேயுமே MSPன்ற வார்த்தைகள் கிடையாது. ஏன்னா மினிமம் சப்போர்ட் பிரைஸ் பேக்ரவுண்ட் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்தது 1907 நம்மளுடைய இந்த உணவு பற்றாக்குறை வந்த போது. ஏன் இந்த பிரச்சனைகள் நடக்கிறதுன்றதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நமக்கு உணவு பற்றாக்குறை வந்த போது, இந்த கிரீன் ரெவல்யூஷன் வந்த போது பஞ்சாப் தான் மிகப்பெரிய அளவுல ஒரு ரிசர்ச் மாநிலமாக வந்தது. அங்கிருந்துதான் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போதுல இருந்து கிட்டத்தட்ட இப்போ 50,000 ஆராதியாஸ் இருக்காங்க. 50,000 ஆராதியாஸ் கீழே 3 லட்சம் சப் ஏஜென்ட்ஸ் வேலை செய்யறாங்க. மொத்தம் 1000, நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலாவே சொல்றேன், 1500 கிராமங்கள் பஞ்சாப்ல இருக்கு. ஒரு கிராமத்துக்கு 220 சப் ஏஜென்ட்ஸ் இதை வாங்குறவங்க இருக்காங்க. இதுதான் நடைமுறை. அவர்கள் அனைவருக்கும் இந்த ஏபிஎம்சி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் மார்க்கெட்டிங் கம்பெனிஸை நீங்க மூடினாலோ, இல்ல இந்த மாதிரி நான் FCI நான் டைரக்டா போய் கொள்முதல் பண்ணுவேன், APMC மூலமாக போக மாட்டேன் என்று சொன்னாலோ, உங்களுக்கு அந்த 3,30,000 இடைத்தரகர்களுக்கு உண்டான வருமானம் போய்விடும். இதனால்தான் பஞ்சாப்ல இது பெரிய அளவுல ஒரு பிரச்சனையா எடுத்துட்டு வராங்க. இல்ல, அப்ப டெல்லியில போராடக்கூடிய விவசாயிகள் இடைத்தரகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வாதம் உண்மைன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. நான் இடைத்தரகர்கள் இல்ல, இடைத்தரகர்கள் பிடியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் சொல்லுவேன் நானு. எப்படி இப்ப நீங்க கார்பரேட் கம்பெனி பிடியில மாட்டிப்போன்னு சொல்றாங்க, இடைத்தரகர்கள் பிடியில மாட்டி இருக்கிற விவசாயிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. சரி, இப்ப பஞ்சாபை தவிர்த்து நாடு முழுக்க பார்க்கும்போது இப்ப பிஜேபி அரசாங்கம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி விவசாயிகளின் வருமானத்தை 2 மடங்கு ஆக்குவோம் அப்படின்னு. இப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையே இதுல இல்ல. எங்களை இருக்கிறத காப்பாத்திக் கொள்ள விட்டா போதும், இருக்கிற வருமானத்துக்கே இது ரொம்ப ஒரு ஆபத்தா போய் முடியும் அப்படின்னு விவசாயிகள் சொல்றாங்கல்ல. அப்ப அந்த கருத்து எப்படி? தவறான தகவல். அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப லேட்டஸ்டா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்த இது என்னைக்கு டக்குன்னு பாத்தீங்கன்னா, அக்டோபர் 31 அன்னைக்கு உங்களுக்கு KS மேத்யூ, டைரக்டர் அண்ட் சேர்மன் ஆஃப் VGCPC, அதாவது கேரளா கவர்மெண்டினுடைய இந்த கார்டமம் ஃபார்மர்ஸ் அசோசியேஷன்ஸ் ஒரு டைரக்டர் அண்ட் சேர்மன் சொல்றாரு, cardamom farmers in Kerala float a new online company based on farm bill. Now they get much better price for their product. ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். இந்த மாதிரி ஒரு 10 எக்ஸாம்பிள் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா படிச்சு காமிக்கிறேன். சுருக்கமா மட்டும் சொல்லுங்க, நேரம் குறைவா. இல்ல அதனாலதான் சொல்ல நான் ஒரு எக்ஸாம்பிள் அப்படியே சொன்னேன். இந்த சட்டம் வந்த பிற்பாடு இது அனைத்து மாநிலங்களிலுமே இந்த இது நடந்துட்டு இருக்கு. எஸ், இன்னொன்னு சொல்றேன், கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்ட் தமிழ்நாட்டை பத்தி சொல்றேன். அதுல எங்க ஒரு லீகல் ப்ரொடெக்ஷன் ஃபார்மர்ஸ்க்கு வருதுன்னு இது தவறான தகவலை சொல்லக்கூடாது. இன்டர்வென்ஷன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்ட்ல ஒரு இன்டர்வென்ஷன் கிளாஸ் ஒன்னு இருக்கு. அதாவது கார்பரேட் கம்பெனிகள் இவங்களை அப்படியே ஏமாத்திட்டு போயிடுவாங்கன்னு போக முடியாது. அது அந்த பிற்காலத்துல அவர்கள் சொல்லக்கூடிய நிலையத்தான் இவங்க கேட்க வேண்டிய ஒரு நிலை வரும். ஒரு சாதாரண சிறு குறு விவசாயி இப்ப கார்ப்பரேட் நிறுவனம் முறையா பணம் தரல அப்படின்னா அவங்களை எதிர்த்து இவங்க போராட முடியுமா? தம்பி தமிழரசன்,
ஒரு லாஜிக்கா கேக்குறாங்க. கரும்பு நிலுவைத் தொகையும் அவர் குறிப்பிட்டாங்கல்ல, கரும்பு நிலுவைத் தொகைக்கு இன்னைக்கு என்ன நிலைமை இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியும்ல. கரெக்ட் சார். கரும்பு நிலுவைத் தொகைக்கு இதுக்கு உண்டான பிரச்சனைகள் வேற விதமா சொல்றேன். அது இப்ப எப்படி சால்வ் ஆகுது? இந்த சட்டமே மூலமாக ஐபிசி செக்ஷன் மூலமாக இவர்களுக்கு ஆபரேஷனல் கிரெடிட்டார்ஸ் ஒரு இது வந்து இருக்கு. அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வந்து இப்ப அவங்களுடைய நிலுவைத் தொகை வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஐபிசி நீங்க வந்து ஒரே ஒரு சட்டத்தை ஒண்டி பார்த்து இது மாதிரி பண்ணக்கூடாது. இன்னொன்னு சட்டத்துல இருக்கிற ப்ரொவிஷன்ஸ படிச்சு பார்த்து இந்த இடத்தினால இந்த பிரச்சனைன்னு சொல்லுங்க, நான் டிபேட் பண்ண தயாரா இருக்கேன். பொதுவாக இது சரியில்லைன்னு சொல்றது எந்த விதத்திலும் நியாயம் இல்ல. MS சுவாமிநாதன் கமிட்டியை பத்தி பேசினோம். 2006 அக்டோபர் மாதம் MS சுவாமிநாதன் கமிட்டியினுடைய அறிக்கை பார்லிமெண்ட்ல சமர்ப்பிக்கப்பட்டது. 2014 வரைக்கும் அதை பத்தின ஒரு ஆக்ஷனும் இல்ல. ஆனா நம்மளுடைய நண்பர் மரியாதைக்குரிய அப்பாவு அவர்கள் அது ஏன் வந்து 9 வருஷம் அதை பத்தின ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. இல்ல MSP வந்து கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளா இருக்கு. அதுல எந்த ஒரு சட்டத்தின் மூலமாகவோ அது வந்து கேரண்டி பண்ணப்படல. எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் ரிப்பீல் பண்ணணும்னு விவசாயிகள் 60 வருஷமா கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. அது ரிப்பீல் பண்ணாம அதுக்கு உண்டான மாடிபிகேஷன்ஸ் தான் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே விவசாயிகளுடைய கோரிக்கை தான் நான் சொல்லுவேன். அந்த ஸ்ரீராம் சொல்லும்போது சொன்னா நான் அப்பா தகவல் சொன்னேன், நான் தப்பா தெளிவா சொன்னேன், அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது 2019 மே மாசம் வந்து ஒரு மாடல் பில்ல வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் மத்திய அரசாங்கம் அனுப்பி இருக்கு. அதை வந்து முதல்ல செயல்படுத்தின சட்டப்பேரவையில பாஸ் பண்ண அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் சொன்ன அவர் இல்லைன்னாரு. ஆனா நவம்பர் 3ஆம் தேதி 2019 இந்துல நியூஸ் வந்துச்சு. The Tamil Nadu has become the first state to enact a law on Model Act given by the Agricultural Ministry on May 2018.